குழந்தையொன்று பிறந்த சில நிமிடங்களிலேயே வயரொன்றினால் கழுத்து நெரித்து கொடூரமான கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று அரங்கேற்றப்பட்டுள்ளது. இலங்கை நுவரேலியா மாவட்டத்தில் நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தினை உயிரிழந்த சிசுவின் தாயும் அவருடைய சகோதரியும் இணைந்து நடத்தியதாகவும், தகாத உறவொன்றினை மறைப்பதற்காக நடந்த இந்த கொலை சம்பவத்தில் உயிரிழந்த சிசுவின் தாயும் அவருடன் உறவில் இருந்த ஆணும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த மற்றொரு பெண்ணை, அதாவது உயிரிழந்த சிசுவின் தாயின் சகோதரியை தேடி போலீசார் வலை விரித்துள்ளதாகவும், அவரை கைது செய்வதற்கான துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிசுவின் கொலை சம்பவத்தினை முற்றுமுழுதாக மூடி மறைத்து அந்த சிசுவின் சடலத்தினை அடையாளம் தெரியாத இடத்தில் புதைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த நிலையில் அதனை அவதானித்த மற்றொரு பெண், அதாவது இன்னுமொரு தாயினாலேயே இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதனை அடுத்தே வீடு ஒன்றிற்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவில் இருந்து சிசுவின் சடலத்தினை மீட்ட போலீசார் அந்த சிசுவின் கொலையுடன் சம்பந்தப்பட்ட இருவரை தற்பொழுது கைது செய்துள்ளனர். மேலும் ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிசுவின் கொலை சம்பவம் எவ்வாறு வெளிச்சத்துக்கு வந்தது என்பது உள்ளிட்ட முழுமையான தகவல்களை பார்ப்பதற்கு முதல் எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள லிந்துலை எல்போட் என்ற தோட்டத்தில் உள்ள வீடொன்றிற்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி, அதாவது ஆட்டோ ஒன்றில் அடையாளம் தெரியாத சிசுவின் சடலம் ஒன்று இனங்காணப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த போலீசார் அந்த ஆட்டோ மற்றும் அந்த வீட்டு பகுதியை குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்தி இருந்த போலீசார் அந்த ஆட்டோக்குள் இருந்த ஒரு கைப்பைக்குள் இருந்து சிசுவின் சடலத்தினை மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட சிசுவின் சடலம் உடனடியாகவே நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியினால் அந்த சிசுவின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பிரேத பரிசோதனையில் அந்த சிசு பிறந்த சில நிமிடங்களிலேயே அந்த சிசுவின் கழுத்தினை வயரினால் நெரித்து கொலை செய்யப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அந்த சிசுவின் சடலம் மீட்கப்பட்ட ஆட்டோவின் சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் நடத்தப்பட்டிருந்த விசாரணைகளில் இருந்து ஆட்டோக்குள் இருந்த அந்த சிசுவின் சடலம் வைக்கப்பட்டிருந்த கைப்பை யாருடையது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதன்படி நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள மாவெல்லை பகுதியைச் சேர்ந்த 24 வயது யுவதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இதன்போது அந்த ஆட்டோக்குள் இருந்த சிசுவின் சடலம் வைக்கப்பட்டிருந்த கைப்பை அந்த பெண்ணுடையது தான் என்பது தெரிய வந்திருந்தது. இதனை அடுத்து இருவரிடமும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்த போலீசாருக்கு சில தகவல்கள் கிடைத்திருந்தது. அதாவது அந்த கைது செய்யப்பட்ட பெண் ஏற்கனவே திருமணமான ஒரு பெண் என்றும், ஆட்டோ சாரதியும் ஏற்கனவே திருமணமானவர் என்றும், அவர்களுக்கு குழந்தைகள் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணும் ஆட்டோ சாரதியும் ஏற்கனவே நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்திருந்தனர். இதன் காரணமாக அவர் கர்ப்பமுற்று கடந்த 5ஆம் திகதி மாவெல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து அவருக்கு குழந்தை பிரசவமாகியுள்ளது. இந்த குழந்தை பிரசவத்திற்கு அந்த பெண்ணின் சகோதரியும் உதவி செய்துள்ளார். குழந்தை பிறந்து சில நிமிடங்களிலேயே அந்த குழந்தையை கொலை செய்து அந்த தகாத உறவில் இருந்த அந்த ஆணிடம் கொடுத்து, அதாவது அந்த ஆட்டோ சாரதியிடம் கொடுத்து அதை அடையாளம் தெரியாத இடத்தில் புதைக்குமாறு அல்லது அப்புறப்படுத்துமாறு கூறி அந்த இரு பெண்களும் அந்த ஆட்டோ சாரதியிடம் அந்த சிசுவின் சடலத்தினை ஒப்படைத்துள்ளனர். அந்த சடலத்துடன் வீட்டிற்கு வந்த சாரதி அந்த சடலத்தினை வேறு எங்கும் புதைக்காமல் அந்த ஆட்டோக்குள்ளேயே வைத்திருந்த நிலையில் மறுநாள் காலை அந்த ஆட்டோ சாரதியின் தாய் அந்த ஆட்டோக்குள் வித்தியாசமான ஒரு பொருள் இருப்பதை கண்டு அதனை திறந்து பார்த்துள்ளார். இதன் போது அங்கு சிசு ஒருவருடைய சடலம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது சம்பந்தமாக உடனடியாக அயலவர்களுக்கு தெரிவித்திருந்த அந்த ஆட்டோ சாரதியின் தாயார் போலீசாருக்கும் இது சம்பந்தமான தகவலை வழங்கியிருந்தார். இதனை அடுத்தே சம்பவ இடத்திற்கு வந்திருந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த சிசுவின் உயிரிழப்பிற்கு பின்னால் உள்ள காரணங்களை கண்டுபிடித்து தற்பொழுது ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் அந்த சிசுவின் கொலைக்கு உதவியாக இருந்த, அதாவது சிசுவின் தாயின் சகோதரியை தற்பொழுது தலைமறைவாகி உள்ளதாகவும், அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அவர் தொடர்பான தகவல்கள் ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கு பகிரப்பட்டுள்ளதாகவும், இதன்படி அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும், அவர் கைது செய்யப்பட்ட பின்பு அவர் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இவ்வாறான நிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள அந்த சிசுவின் தாய் மற்றும் அவருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த அந்த ஆண் ஆகியோருக்கு மீது வழக்கு தொடரப்பட்டு தற்பொழுது அவர்களை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கையினை நுவரெலியா மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையினை பொறுத்தமட்டில் இவ்வாறான சம்பவங்கள் அண்மை காலமாக அதிக அளவில் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள், அதாவது தகாத உறவு
சிறுவர் துஷ்பிரயோகம் ஆகியவற்றில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மூன்றாவது நபர் ஒருவருடைய உதவியுடனே இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுவதாக போலீசார் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த குற்றம் இழைத்தவர்களுடன் தொடர்புடைய அல்லது அந்த குற்றத்திற்கு தூண்டுதலாக இருந்த அந்த சந்தேக நபர்களுக்கு மீதும் நீதிமன்றம் கடுமையான தண்டனைகளை விதிக்கும் பட்சத்தில் இவ்வாறான குற்றங்களை குறைக்கலாம் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான நிலையில் இந்த சிசுவின் மரணம் தொடர்பில் நீதிமன்றம் தெரிவிக்கின்ற தீர்ப்புகள் சம்பந்தமான தகவல்கள் வெளியிடப்படும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.